மார்ச் 8 உலக மகளிர் தினம். எல்லாத்துக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். முக்கியமா நாத்தாக்காவில் இருக்கும் மகளிர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். முதல்ல மகளிர் தினம்னா என்னன்னு உங்களுக்கு தான் சொல்லி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு எங்களை தள்ளி விட்டுருக்கீங்க. சோ வித்யா வீரப்பன் அவர்களே, கோவை கார்த்திகா அவர்களே, ஃபர்ஹானா ஃபாத்திமா அவர்களே, ஈரோடு சீதா லட்சுமி அவர்களே, அப்புறம் இனி அந்த கட்சியில நிக்க போற அந்த 117 அவர்களே, பிளஸ் 118வது கயல்விழி அவர்களே, உங்க எல்லாத்துக்கும் மகளிர் தினம்னா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி மகளிர்னா யாரு என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இது வெறும் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் இல்ல, எல்லா கட்சிக்கும் மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும். நாத்தாக்காவை மட்டும் நம்ம ஏன் குறிப்பிட்டு சொன்னோம்னா, சமீப காலத்துல அவங்கதான் கொஞ்சம் மோசமா நடந்துகிட்டாங்க. அந்த காலத்துல நம்மள எப்படி இருந்தோம் தெரியுங்களா? அந்த காலம் நான் சொன்னது இந்த சாமி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடிங்க. ஏன்னா சாமிங்க வர்றதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாரும் சமமா தான் இருந்திருப்போம். ஔவையாரே 12 ஔவையாருங்கிறாங்க. பெண் பார்ப்புலவர்களே 40க்கும் மேற்பட்டவர்கள் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்படி இருந்த பெண்கள் சாமி வந்ததுக்கு அப்புறம் எப்படி மாறணும் தெரியுமா? சாமினது பெண்களுக்கு சாமி வந்ததுக்கு அப்புறம் இல்லைங்க, சாமி பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம். கண்ணுல லைட்டா டிஸ்டர்பன்ஸா இருக்குங்க, லைட்டிங்க, இந்த கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறேன். இப்படிப்பட்ட பல சிக்கல்கள் வந்துச்சு. ஏன் சாமி வந்ததுக்கு அப்புறம்னு சொல்றேன்னு கேக்குறீங்களா? இந்தியால ஏதாவது சாமி பொம்பளை குட்டி போட்டிருக்கான்னு பாருங்க. அந்த காலத்துல என்ன கருவிலேயே கலைக்கிறதுக்கு ஸ்கேன் ஏதாவது இருந்துச்சா? இல்ல எல்லா சாமிகளும் உசிலம்பட்டியில தான் டெலிவரி பார்த்தாங்களா? ஏன் ஒரு பெண் குழந்தை கூட ஒரு சாமிக்கும் பிறக்கல? இங்கதான் எப்படின்னா இஸ்லாம் மார்க்கத்துல ஃபேமஸான கவிதை ஒண்ணு இருக்கு. இப்ப சொல்ற இறை தூதர் தான் கடைசி நபியாமா. அதுக்கு முன்னாடி லட்சம் நபிகள் இருந்திருக்காங்களாமா. லட்சம் நபிகளில் ஏன் பாப்பா இல்லை ஒரே ஒரு பெண் நபி? அப்படியே நம்ம இங்கிருந்து அங்க போனோம்னா ஜீசஸ் கிரைஸ்ட், ஹீஸ் அ பாய். வால் நட்சத்திரம் தோன்றி ஒரு மேல் நட்சத்திரம் தான் பிறப்பாங்கன்னு யார சொன்னாங்கன்னு தெரியல. அந்த மேலுக்கு வந்த சிசிய கோடிகள் 12 பேரும் மேல் தான். அந்த 12 மேல்ல ஒரு ஃபீமேல் கூட இல்லையே. அதையெல்லாம் தாண்டி புரட்சி பண்ண வரேன் அப்படின்னு வந்த அந்த பௌத்த மதமும் ஃபுல்லி மேல் தான். பட் இதுகளுக்கு பல விஷயத்துல அது எவ்வளவோ மேல், அது வேற விஷயம். அது கூடவே வந்த சமண மதத்துக்கு ஒன்லி மேல், நோ ஃபீமேல். இப்படி எல்லா சாமிகளும் மேல இருந்த ஃபீமேலுக்கும் மேல வச்சுட்டாங்க. இதுக்கு சாமிகளுக்கு என்னங்க சம்பந்தம்? இந்த மேல உருவாக்கின சாமிகளே மேல உட்கார வச்சிருச்சாமா. இந்த மேல்களை கீழே இருந்த மேல போனோன்னையும் என்னென்ன பண்ணுவாங்கங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஹஸ்பண்ட் மேல் எக்ஸ்பைரி ஆயிட்டா வைஃப் ஃபீமேல அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. அதாங்க ஃபயர்ல போட்டுருவாங்க. அந்த வைஃப் ஃபீமேலும் வாண்டடா போய் அந்த பாடி மேல படுத்து பாடி ஆயிருவாமா. அட ஆகணுங்க, ஆகணும். இப்படி எல்லாம் வச்சிருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போராடி இதோ இங்க நிக்கிறோம். நம்ம இந்த இடத்துல நிக்கிறதுக்கும் காரணம் 2 மேல் தான். ஹலோ, நான் இந்தியாக்குள்ள மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். உடனே ஆளாளுக்கு ஓடி பிரிட்டன்ல 6 காரணம், ஜெர்மனில 7 காரணம், பிரான்ஸ்ல 9 காரணம்லாம் கேட்காதீங்க. இந்தியாலையும் ஃபீமேலுக்காக போராடின 2 மேல் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் மேல் அவங்க தான் அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும். அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் நம்மளை இப்ப இங்க உட்கார வச்சிருக்காங்க. இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்ம அடுத்தடுத்து செய்ய வேண்டியது அவ்வளவு இருக்குது. ஆனா நான் முதல்ல சொன்ன வித்யாவும் ஃபாத்திமாவும் கார்த்திகாவும் சீதா லட்சுமியும் போய் ஒரு மேல சுத்தி உட்கார்ந்து அப்படியே சிரிச்சுக்கினே இருக்கீங்க. ஆனா அந்த மேல என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்கு? இவனெல்லாம் மேல, அவன் எல்லாத்துக்கும் கீழே. பேர்சிமான் அவன் என்ன சொல்றான்னா ஒரே வருஷத்துல 7 முறை கரு கழிச்ச சாதனையாளன் நான் தான் அப்படின்னு அவனும் சிரிக்கிறான், நீங்களும் சிரிக்கிறீங்க. நம்ம ஊர்ல ஜென்ரலா வேலைக்காரங்களை வச்சு உள்ள ஜோக்கு நிறைய இருக்கும். ஏன் தெரியுமா? முதலாளி ஆம்பளை தானே, அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். நீ நக்கலுக்கு சொன்னியோ நாக்களுக்கு சொன்னியோ சொன்னது தப்பு தானே, தப்புங்கிற கூச்சம் வேணாம் உனக்கு. அவனுக்கு எப்படி கூச்சம் வரும்? அவன் தான் சீமானாச்சே. அவன் என்ன வேணாலும் பேசலாம். கூட இருக்கிற பிள்ளைங்களுக்கு
நீங்க தானுங்க கேட்கணும், நீங்க தான் சொல்லணும், இந்த நக்கல் பேச்செல்லாம் தேவையில்லைன்னு. சரி, அது கூட ஆம்பளைங்களை திமிர்ல பேசினா, அடுத்து ஒரு ஆணவத்துல பேச்சு பேசினா பாத்தீங்களா? நான் இந்த பிள்ளைய கற்பழிச்சனா, இல்ல அந்த பிள்ளைய கற்பழிச்சனா, இல்ல அந்த பிள்ளைய கற்பழிச்சனா? இலைய கற்பழிக்கிறதுனா முதல்ல என்ன அப்படின்னு நீங்க கேட்டிருந்திருக்கணும். சமூகம் நாகரிகம் அடைஞ்சு எங்கெங்கயோ வந்துக்குன்னு இருக்கோம். கூடிய சீக்கிரம் பொம்பளை சாமியை பெத்து போடுற அளவுக்கு நம்ம வந்துருவோம் நினைக்கிறேன். இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற நம்ம கிட்ட இவர் கற்ப அழிச்சாராமா. ஏங்க, உங்களுக்கு தான் மகளிர் தின வாழ்த்துக்கள் முதல்ல சொல்லணும். ஏங்க வித்யா, உங்களுக்கு தானே சொல்லணும். ஏன்னா நீங்க தான் போய் கேட்டீங்க, என்ன சித்தப்பா நடக்குது இங்க, எனக்கு விவரம் தெரியும் தானே, சொல்லுங்க சித்தப்பா சொல்லுங்க. உடனே அவனும் இவன் பேசுனது தப்புன்னு சொல்லல, காமராஜரு, தேவரு, அவரு, இவரு, இவங்க மேலையும் இந்த சமூகம் தப்பான பழிய போட்டிருக்காமா. அப்படி ஒரு சமூகம் வதந்திகளை பரப்பிட்டு இருக்கிறப்ப அது தப்புன்னு சொல்றதுக்கு ஸ்ட்ராங்கான 100 காரணம் அவங்க வச்சிருந்தாங்க. இது ஒண்ணும் வதந்தியா யாரும் பரப்பல, நீயே பரப்பிக்கிட்டது, நீயே அதுக்கு பதிலும் சொல்லிக்கிட்ட. இது உன்னோட தனி மனித ஒழுக்கமின்மையால நேர்ந்த விஷயம்தான் எல்லாமே அப்படின்னு வித்யா வீரப்பன் சொல்லி இருந்திருக்கலாம். ஏன் சொல்லல? அதனால உங்களுக்கு ஸ்பெஷல் மகளிர் தின வாழ்த்துக்கள். நம்ம எப்பேற்பட்ட போராட்டங்களை நடத்தி எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு உட்கார்ந்துருக்கோம்னு யோசிச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு உட்கார்ந்துருக்கிற நம்மளையே கூட வச்சுக்கிட்டு ஆணாதிக்க சிந்தனை முற்றிலும் நிறைஞ்ச ஒருத்தனா வார்த்தைகளை கொட்டுறான். அதுவும் வெறும் கேவலமா பேசுறான். அதை கேட்டுட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தனால உங்ககிட்ட ஸ்பெஷலா மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. அடுத்து ஃபாத்திமா ஃபர்ஹானா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு. எங்க மதம்தான், அதனால எல்லாம் இல்ல, ஃபாத்திமா அதுல இருக்கிறனால ஃபாத்திமா ஃபர்ஹானாக்கு நல்லாவே தெரியும் நம்ம எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு எவ்வளவு ஃப்ரீயா இருக்கும்னு. போன வாரம் ஃபாத்திமா ஃபர்ஹானா ஒரு டிபேட் ஷோக்கு போயிருந்தாங்க. சுற்றிலும் ஆண்கள். ஃபாத்திமா ஃபர்ஹானா ஒரே ஒரு ஃபீமேல். ஃபாத்திமா ஃபர்ஹானாக்கு எதிர்கருத்துல இருக்கிறவங்க 4 பேருங்க. அவங்க 4 பேரும் மேலு. 4 பேரும் ஃபாத்திமா ஃபர்ஹானாவோட கருத்துக்கு எதிர்கருத்து சொல்றாங்க. ஃபாத்திமா ஃபர்ஹானாவுடைய கண்ணியம் எந்த இடத்துலயும் குறையல. எதிரிகளோட இருக்கும்போது, சொந்த தாய் மாமன் கூட நிற்கும் போது சூனியம் வச்ச கிளவி மாதிரி ஆயிட்டாங்க. என்ன காரணம்? எல்லாம் என்ன காரணம்? நான் தான் கற்பழிச்சேன், நான் கற்பழிச்சவன் அப்படின்னு சொல்றவங்க கூட போய் நின்னா அப்புறம் எப்படிதான் ரியாக்ட் பண்ண முடியும்? எதிரிகளோடும் கண்ணியமாக இருந்த ஃபாத்திமா ஃபர்ஹானாவுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம கோவை கார்த்திகாக்கு சொல்லியே ஆகணும், சொல்லாமட்டா தப்பா எடுத்துட்டு போறாங்க. பிக்காளி பையன், பிக்காளி பையன்னு சொல்றேன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ற ஆம்பளைங்கெல்லாம் சொல்றாங்க. பக்கத்திலேயே நின்னுகிட்டு இருந்த கார்த்திகாக்கு என்ன சொன்னா அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இத்துக்கப்புறம் தாவரிசையில தான் வார்த்தை வரும், இத்துக்கப்புறம் பாவரிசையில வராது. இத்து பிக்காளி அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? கூடையே நின்றுட்டு இருந்த கார்த்திகா கண்டிப்பா சொல்லி இருந்திருக்கணும், இவன் பேசுனது தப்புன்னு. சரி, கடந்த 2 நாளா கார்த்திகா இல்ல, ஆனா அன்னைக்கு இருந்தீங்கல்ல, இந்த 2 நாளா அவர் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல கார்த்திகா. நீங்க தான் முடிவு பண்ணணும் இந்த பிக்காளி பையன் கட்சியில இருக்கணுமே வேண்டாமான்னு. அதனால உங்களுக்கு ஒரு சிறப்பு மகளிர் தின வாழ்த்துக்கள். சோ 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 எல்லா பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நம்ம போராடி பெற்ற நம்ம உரிமைகளை சொந்த கட்சிக்காரன், கட்சி தலைவன் அப்படின்லாம் பார்க்க கூடாது. நாம எடுத்துக்க வேண்டிய சிந்தனை கவிஞன் கனக சுப்புரத்தினம் தான். அவருக்கு ஆரம்பத்துல பாரதிய பிடிச்சதுக்கு பாரதிதாசன் வச்சுட்டு போறாரு. அவர் எழுதின ஒவ்வொரு கவிதைகளையும் அவரோட இயற்பெயர்ல பெருமையா சொல்லிக்குவோம். கண்டிப்பா ஐயாக்கு பிடிக்காம இருக்கலாம், எங்களுக்கு பாரதிய பிடிக்காது. ஏன்னா நிமிர்ந்து நன்னடை, நேர்கொண்ட பார்வை அவர் சம்சாரத்தை பார்க்கவே விடல. மீண்டும் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த மகளிர் தினத்துக்கு எங்க புன்னகையினுடைய ஆசிரியர் உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றி சொல்லியிருக்காரு. 50,000 சப்ஸ்கிரைபர்ஸை புன்னகை சேனல் ரீச் பண்ணியிருக்கோம். அதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நம்ம புன்னகை சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பேராதரவுகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் புன்னகை புன்னகையோடு நன்றி சொல்கிறது. நன்றி, வணக்கம்.